Hey guys, warm welcomes to all. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான சிம்பிளான டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பொட்டுக்கடலை லட்டு. தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி அதை நாங்கள் செய்ய போகிறது கிடையாது. இன்றைக்கும் கிட்ஸ் சீரிஸ் தான். எங்கள் வீட்டோட பியூட்டி குயின் தனுஸ்ரீ அவங்க தான் இன்றைக்கி செய்ய போகிறாங்க. வாங்க அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம், பொட்டுக்கடலை லட்டு. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை, சுகர், கீ, அப்புறம் முந்திரி திராட்சை ஆப்ஷனல் தான், நான் சேர்க்குறேன். இப்போ முதல்ல இந்த பொட்டுக்கடலையும் சர்க்கரையும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கணும். அதில் இந்த பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். அடுத்தது சுகர் தேவையான அளவு. இப்போ நம்மளுக்கு வேணும்னா ஏலக்காய் போட்டுக்கலாம். நான் ஏலக்காய் இன்றைக்கி சேர்க்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜார் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ இதை பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் இதை ஒரு பவுலில் நான் மாற்றி வைக்க போகிறேன். இப்போ அவ்வளோதான். இப்போ அந்த முந்திரி திராட்சையை நம்ம நெய்யில் வறுத்து எடுத்தோம்னா, இப்போ நம்ம தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ப்ரௌன் கலரில் வந்துச்சு. நான் நெய்யில் வறுத்து எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம நெய்யை அடுத்தது நம்ம நெய் சூடு பண்ணிடலாம். இப்போ நெய் நல்லா சூடாகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம லட்டு பிடிக்க போகலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த மாவில் நம்ம வறுத்து வச்சுக்கணும் முந்திரி திராட்சை போட்டுடலாம். நல்லா ஒரு ஸ்பூன் போட்டு கிளறிடுவேன் ஃபஸ்ட்டு. இப்போ இதை நல்லா இந்த ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி கிளறுங்க. இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் இருக்குது. இப்போ ஃபைனலாக இதை நம்ம லட்டு பிடிச்சி வச்சாச்சு. அவ்வளோதான் இன்றைக்கி இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தி சேனல்.
ஓகே गाइस, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. எல்லாம் வித் எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரோம். அதையும் டச் பண்ணி எங்களுக்கு ஃபாலோ அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உள் சைடு அப்படியே லேசா விளாவி விட்டு சரிங்க 10 கரண்டி நெய்ய தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேல ஆப்பிள விளாவி விட்டு சரிங்க.